ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒன் டே ரொட்டீன் vlog தான் வரப்போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். சாரி, இன்றைக்கி அவங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால வெள்ளனா போயிட்டாங்க. நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சோன்னே துணி துவைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு லோடு போட்டு அதை எடுத்து நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் லோடுக்கு வந்துட்டு பெட் கவர், தலகாணி வர, அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் இருந்துச்சு, அதையும் போட்டு லிக்விட் எப்பயுமே நான் டப்பாவில் வாங்கி வைக்கவே மாட்டேன். 10 ரூபா பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். போன சண்டே அப்போ ஒருத்தவங்க வித்துட்டு வந்திருந்தாங்க சோப்பா, வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கி. நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ என் பட்ஜெட்டுக்கு 10 ரூபா பாக்கெட் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. லிக்விட் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். மிஷினை வந்துட்டு இன்னும் நான் டப் க்ளீன் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கு வந்துட்டு பவுடர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வாங்காதனால இன்னும் வந்துட்டு டப் க்ளீன் பண்ணலை. இன்னொன்று உப்பு உடைக்கிறதுக்காக பின்னாடி வந்துட்டு ஏதோ ஃபில்டர் மாட்டுவோன்னு சொன்னாங்க. அதுவும் இன்னும் இந்த மிஷினுக்கு போடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ மிஷினை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். மிஷின் லோடு எடுத்துட்டு தானாகவே தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுவே எடுத்து அதுக்குள்ளே சமையல் வேலை முடிச்சிடலான்ட்டு அதுக்கு முன்னாடி நான் பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையில் லேட்டாக இருந்துச்சுன்னா மாதுளம்பழம் ஜூஸ் மட்டும் போட்டு குடிச்சிட்டு இந்த 2 பாத்திரத்தையும் கையோட கழுவி போட்டோம் அப்படின்னா கிச்சன் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு விட்டுறலாம், வெந்துட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு. மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தியே வச்சிடலாம் அப்படின்ட்டு 2 டம்ளர் போட்டு. சண்டேங்கிறப்ப நம்ம வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது நம்மளும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வீட்டு வேலையை வந்துட்டு டக்குன்னு முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சண்டே நாளில் மட்டும் சீக்கிரமாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருவேன். நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து 2 வாரம் ஆச்சு. சந்தையில் வாங்கினது இப்போ வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டேன். அது வெந்துட்டு இருக்குது ஒரு சைடு. அது கூடவே தக்காளி கூட முட்டை போட்டு எக் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். 4 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பல்லு பூண்டு எல்லாத்தையும் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் தாளித்து விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பாடு அதில் போட்டு சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ரெசிபி வந்துட்டு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட்டாக முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு முட்டை வெந்து வந்தோடனே இது வந்துட்டு ரெடி ஆகிடும். சும்மாலாம் சொல்லலை, டேஸ்ட் வந்துட்டு சூப்பர். ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன். அதுவும் இப்போ நல்லா வெந்துருச்சு. அதையும் வடிச்சு எடுத்து வச்சுட்டு வீட்டையும் கையோட பெருக்கி விட்டுட்டேன். மிஷினில் போட்ட துணியும் இப்போ ஓடி முடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இதுவும் ஓடி முடிச்சோடனே எடுத்து காய போடணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னும் டப் க்ளீன் பண்ணலை அப்படின்னு. எப்பவுமே டப்பு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜீரோவும் ஆஃப் ஆகிடும். இதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஃபில்டர் டஸ்ட் இருந்தாலோ அப்படி இல்லாட்டி பின்னாடி தண்ணி வர ஃபில்டரில் வந்துட்டு டஸ்ட் இருந்தாலோ டப் க்ளீன் சிம்பிள் போட்ட மாதிரி இந்த லைட் வந்துட்டு இதில் எரிஞ்சிட்டே இருக்கும். ஆன் பண்ணுற பட்டனை மறுபடியும் அழுத்தணும் அப்படின்னா இது வந்துட்டு ஆஃப் ஆகிடும். அப்புறம் மேலேயும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பிளக்கை பிடிங்கி வச்சுட்டு துணி வந்து துவைக்கும் போது திருப்பி போட்டிருந்தேன். மறுபடியும் காயப்படும் போது உள்ளே திருப்பி போட்டுட்டு காய போடணும். துணி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்டரை வந்துட்டு ப்ரஷ் போட்டு கழுவிட்டு கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. சுத்தமாக கழுவிட்டு மறுபடியும் கொண்டு போயிட்டு மிஷின்லேயே வச்சிருவோம். அதுக்கடுத்து தண்ணி வர டியூப்பு பின்னாடி வந்துட்டு தண்ணி வர டியூப்பில் பைப்லேருந்து கழட்டிட்டு ஃபில்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதில் எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு பாருங்க. இதையும் கொண்டு போயிட்டு ப்ரஷ் போட்டு நல்லா கழுவுனா மட்டும்தான் அந்த டஸ்ட்டு எல்லாம் வெளியே போகுது. வாரத்துக்கு 2 முறை தான் மிஷின் போடுவேன். இருந்தாலும் அதுக்கும் கூட இவ்வளோ டஸ்ட்டு வந்துட்டு சேர்ந்துருது. 2 தடவை மிஷின் போடுறேன் அப்படின்னா 2 லோடு 4 லோடு மட்டும்தான் போடுவேன். 2 மணி நேரம் ஓடும். இந்த மாதிரி அப்பப்போ வாரத்தில் ஒரு டைம் இதை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி வர அளவு வந்துட்டு கரெக்டாக வரும். அப்படி இல்லாட்டி சன்னமாக வரும். உள்ளேயும் டஸ்ட் இருந்துச்சு. அதையும் நான் கருவேப்பிலை குச்சி இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக அப்படி வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா வந்துடும். அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஃபில்டரையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் இருந்த இடத்துலையும் அதையும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைப்பையும் அது கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு வந்துட்டு ரொம்ப டைட் கொடுக்க தேவையில்லை. லைட்டாக மட்டும் டைட் ஆகிடுச்சான்னு மட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுறலாம். தண்ணியெல்லாம் கீழே வர. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் காலை சாப்பாடே மதியம் சாப்பிட்டேன். இன்னும் துணியை கொண்டு போய் வெளியே காய போடவே இல்லை. இன்னும் துணி காய போடணும். காய போட்ட துணியை எடுத்துகிட்டு வந்து போடணும். அதை மடித்து வைக்கணும். வாரம் ஃபுல்லாக வீட்டில் இருந்துட்டு அந்த வாரத்தில் ஒரு நாள் வெளியே கூப்பிட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பக்கத்தில் ஒரு கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டுக்கு வந்துட்டு ரசம் வச்சுட்டு பழைய சாப்பாடு இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.